to Sishka cooking. இன்னைக்கு நாம கிறிஸ்பியான கருணைக்கிழங்கு முறுக்கு எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். இதுக்கு நாம கடாயில 1/2 கப் உளுந்த பருப்பு எடுத்து நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலர் மாறினதும் இதை நாம நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்துக்கலாம். வேக வச்ச கருணைக்கிழங்கு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு கருணைக்கிழங்கு அந்த அரிப்பு தன்மை போயிடும். இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூட நாம் வறுத்து அரைச்ச பொடியை சேர்த்துக்கலாம். அது கூட 1/2 கப் அரிசி மாவு, அரை டீஸ்பூன் பெருங்காய பொடி, எள்ளு 1/4 டீஸ்பூன், சிவப்பு மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன், முறுக்குக்கு தேவையான உப்பு, இதெல்லாம் நல்லா நம்ம பிசைஞ்சு நல்லா ஒன்றா கலந்து வச்சுக்கலாம். இப்போ நாம் கடாயில் எண்ணெயை முறுக்குக்கு வச்சுருக்கோம். அதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் நல்லா சுட சுட எண்ணெயை இதில் நாம் சேர்த்துக்கலாம். இதை நாம் லேசாக கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நாம் எண்ணெயை பாத்திரத்தில் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஒரு முறுக்கா போட்டு நாம் எடுத்துக்கலாம். இதே மாதிரி நாம் எல்லா முறுக்கையும் சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டான கருணைக்கிழங்கு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.